நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பல நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றளவுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வருஷம் ஆச்சு இந்த செடி வந்துட்டு என்னை விட்டு போயிட்டு. இந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், விக்ஸு மிட்டாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விக்ஸு மிட்டாய், அடுத்து பார்த்திங்கன்னா துளசி, அடுத்து புதினா, இந்த 3ஐயும் வந்துட்டு ஒரு சேர சாப்பிட்டா எப்படி ஒரு புத்துணர்ச்சி, சரியான புத்துணர்ச்சிங்க. ஒரு இலையை மென்று சாப்பிட்டாலே போதும், அப்படியே தொண்டை ஃபுல்லாக ரொம்ப நேரத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு உடனே நல்ல ஒரு ஃப்ரெஷ் கிடைக்கும் நம்ம முகத்துலேயே. அப்படி இருக்கும் பாருங்கள். இந்த செடி வந்துட்டு நான் அவ்வளோ ஒரு ஆசையாக வளர்த்தேங்க. ஒரு தடவை வந்துட்டு இந்த தள்ளு வண்டியில் வந்துட்டு செடிகள்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். ஜலதோஷம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த செடி இந்த இலையை தினமே நம்ம ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். மனசுக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப கவலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலே அப்போ ஒரு இலையை பிச்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். இதுக்கு என்ன அப்படி சொல்ல, பூவெலாம் பூக்கும், ஆனால் விதை வராதுங்க இதுக்கு. இந்த செடியை தான் அப்படியே கிள்ளி வந்து ஊண்டி வச்சோம் அப்படின்னு சொன்னால் வரும். 2 வருடங்கள் ஆயிடுச்சு. நான் ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு அவசர வேலையாக ஊருக்கு போயிட்டு 1 வாரம் கழித்து வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. மற்ற செடியெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு உயிரோடு இருந்துச்சு, ஆனால் இந்த செடி மட்டும் சுத்தமாக காஞ்சி போச்சுங்க. திருப்பி வரும், ஏன்னா பலமுறை அந்த மாதிரி திருப்பி வந்திருக்கு. இது மாதிரி திருப்பி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பி இந்த செடி வராமையே போயிடுச்சு. அப்போ வந்துட்டு எனக்கு இன்னைக்கு வரைக்கும்ங்க இது என்னால் மனசை சமாதானப்படுத்திக்கவே முடியலை. இதில் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாமோ, ஒரு பாட்டில் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து மனசு ரொம்ப வேதனைப்படுறேங்க இந்த செடி காஞ்சி போனதுக்காக. இந்த செடி வந்துட்டு திரும்பி வரவே இல்லைங்க. என்னை விட்டு போனது தான். இது மாதிரி தான் நம்மளோட உறவுகளும். சில சமயங்களில் வந்துட்டு நாம் வந்துட்டு ஒரு சில உறவுகளை இழக்கும்போது அதை எவ்வளோ மனசு வலிக்குமோ அதே அளவுக்கு மனசு வலிச்சிருக்கு. இப்போ வரைக்குமே நான் அந்த கவலையில் இருக்கேங்க. இந்த பதிவு வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம அம்மா அப்பாவெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணுங்க. சில சமயங்களில் அவங்கள இழக்கும்போது தான் தெரியும் அந்த வலி. அதுக்கு நிகரானதாங்க இந்த செடியை நான் இழந்ததுமே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.